எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்க முன்னாடி மற்றவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க பணக்காரங்க, அவங்க ஏழைங்க, அவங்க இல்லாதவங்க, அவங்க இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கு ரிச் புவர்ங்கிற டிவைடு மனசுல நச்ச விதைக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸை குழந்தை மனசுல உருவாக்கும். எப்பயுமே குழந்தைங்களுக்கு முன்னாடி மற்றவங்களை பற்றி புரணி பேசாதீங்க. மற்றவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அவன் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி அவங்கள பத்தி தப்பா பேசுறத குழந்தைங்க முன்னாடி அட்லீஸ்ட் பண்ணாதீங்க. குழந்தைக்கும் அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகும். இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. ஸ்கூலை பத்தியோ, ஸ்கூல் டீச்சர்ஸை பத்தியோ, ஃபீஸ் அவ்வளோ வாங்குறாங்க, நடத்துறதே இல்லை உங்க மிஸ்ஸுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இதே தப்பா பண்ணியிருக்காங்க, நீ தப்பு பண்ணியிருக்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை ஃபில்டரே இல்லாம குழந்தை முன்னாடி விடாதீங்க. ஸோ குழந்தைக்கு தான் படிக்கிற ஸ்கூல் மேல இருக்கிற ட்ரஸ்ட் போயிடும். அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேல இருக்கிற ரெஸ்பெக்டும் போயிடும். அவங்க பார்த்து கத்திக்கிட்டோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் குழந்தைக்கும் வரும். குழந்தைய பத்தி மற்றவங்க கிட்ட குழந்தை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. படிக்கிறது இல்லை, ஒழுங்கா இல்லை, ரொம்ப சோம்பேறி, அவனுக்கு எல்லா திங்ஸும் நான் தான் எடுத்து வைக்கணும், இவ்வளோ பெரிய கழுதி ஆயிடுச்சு, ஆனால் நாம தான் சாப்பாடு ஊட்டி கிளப்பணும், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இதுதான் அவனோட கேரக்டர்னு அந்த குழந்தையா டிசைட் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்லாம நீ கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, முகப்பொரு நிறைய வருது, பிம்பிள்ஸ் வருது, ஒழுங்கா சாப்பிடல பாரு, முடி இப்படி கொட்டுது, இந்த மாதிரிலாம் சொல்ல குழந்தைக்கு, அதுவும் முக்கியமா பாடி ஷேம் பண்ண குழந்தைக்கு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் கம்மியாயிரும். முக்கியமா குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது. வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்பாவை பத்தி, அம்மா பொறுப்பே இல்லாதவர், வேலையை பண்ண மாட்டேங்கிறார், நீங்க என்ன படிக்கிறீங்க, எது படிக்கிறீங்கன்னு கண்டுக்க மாட்டேங்கிறார், இந்த மாதிரி வார்த்தையில சொல்றதும், அப்பா அம்மாவை பத்தி உனக்கு என்ன விவரம் தெரியும், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இது கூட தெரியலையா, இது கூட பண்ண மாட்டியா, இந்த மாதிரி வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாதீங்க. மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் கொடுங்க. குழந்தைங்க முன்னாடியாவது